தீபாவளி பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பழனியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் வீடு மற்றும் இருசக்கர வாகனங்கள் சூறையாடப்பட்டன. பழனி பத்ரா தெருவில் ஞாயிற்றுக்கிழமையன்று சிறுவர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பாதி எரிந்த நிலையில் பட்டாசு துகள் ஒன்று அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மீது விழுந்ததால் ஆட்டோ உரிமையாளர் சிறுவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் மோதலாக மாறியதால் ஒரே தெருவில் இரு பிரிவினரிடையே பெரும் கலவரம் ஏற்பட்டது. இந்த கலவரத்தில் வீட்டின் கூரை, ஓடுகள், கதவுகள் அடித்து நொறுக்கப்பட்டதோடு வீட்டில் உள்ள பொருட்கள், இருசக்கர வாகனங்கள் சூறையாடப்பட்டன. கலவரம் தொடர்பான தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கலவர கும்பல் மீது தடியடி நடத்தினர். இந்த தகராறில் 5 பேர் படுகாயமடைந்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவத்தால் பழனி பத்ரா தெருவில் பெரும் பரபரப்பு நிலவியது.